பல்வேறு பரவலான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட ஒரு கண்ணியமான ஒரு அரசியல் தலைவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அந்த இடத்துல உங்களை தேடி வந்தவர் இறந்திருக்கிறார். அடுத்த செகண்ட் அங்க மதிய உணவு விருந்து நடக்கிறது. அதை கூட உங்களால் கேன்சல் செய்ய முடியவில்லை. தீய சக்தி எதுன்னு நீங்க மேடையில பேசிக்கொண்டே இருக்கும்போது இங்க ஆம்புலன்ஸ்ல அவருக்கான சிபிஆர் ப்ரொசீஜர்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் சென்று சேர்ந்து ஆஸ்பத்திரியில் அவர் இறந்து விட்டாருங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறம் கூட உங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான அறிக்கைகளோ எந்த விதமான ஒரு துன்பியல் சார்ந்த இந்த நிகழ்வுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதோ உங்கள்கிட்ட நாங்கள் பார்க்கவே முடியலை. கரூர் சம்பவத்திற்கும் இன்றைய வரைக்கும் உங்களால் காலதாமதம் ஏற்பட்டு அந்த 7.5 மணி நேரம் நின்றவர்களால் அதிக மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தார்கள்ங்கிறது பல்வேறு சூழ்நிலைகளில் தெளிவுபடுத்தப்பட்ட போது கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கான ஓனர்ஸையோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுக்காம அப்படியே அந்த குற்றச்சாட்டை ஆளும் அரசாங்கத்தின் மேலே தான் திணிக்க பார்த்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அதை காரணமாக வைத்தே உங்களை சிபிஐயில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கும் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கும் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட உங்களால் எதிர்த்து வினையாற்ற முடியவில்லை, எதிர்த்து அதை கேள்வி கேட்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டினுடைய ஆக பெரும் பிழையாக இருக்கிறது.